அடுத்ததாக என்ன ஒரு ஆதாரம் வைப்பார்கள்னு கேட்டால், இறந்தவர்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க, இருக்குது. மூத்தா போன பிறகும் அவர்களுக்கு செயல்பாடு இருக்கிறது, மூத்தா போன பிறகும் உதவிகள்லாம் செய்வார்கள், அதுக்கு நிறைய ஆதாரங்கள் வைத்திருக்கிறோம் என்று அவங்க என்ன செய்வாங்க, நிறைய ஆதாரங்களை காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால், முக்கியமான அவங்களுடைய ஆதாரம் இந்த மேராஜை எடுத்துக்கிடுவாங்க. மேராஜ் சம்பவத்தை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்கிறாங்கங்கிறது வேற. இவங்க அதை பெற வேண்டிய படிப்பினெல்லாம் பெற மாட்டாங்க. அதிலிருந்து எப்படி இந்த கபருக்கு இதை வளைக்கலாம், எப்படி இந்த சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்தலான்னுக்கிட்டே அந்த குறுக்கு புத்தியில் பார்க்கும் பொழுது எப்படி ஐடியா வருது தெரியுமா? பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனார்கள். போகும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு வானத்தில் ஒரு நபியை பார்க்குறாங்க. ஒவ்வொரு வானத்தில் என்ன செய்கிறாங்க, மூசா நபியை பார்க்குறாங்க, ஈசா நபியை பார்க்குறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க, இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொரு வானத்திலையும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நபியவா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் போகிறாங்கல்ல பார்க்குறாங்க. பார்க்குறாங்கன்னு மட்டும் சில அறிவிப்பில் வரும். சில அறிவிப்பில் அவங்க வாழ்த்தே சொல்லுவாங்க, மர்ஹபன், உங்களுக்கு அருமை மகனே வருக, நல்ல மகனே வருகன்னு சொல்லி என்ன செய்வாங்க, மர்ஹபன் பில் இப்னி சாலிஹி, நல்ல மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனேன்னு என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகனேன்னு கூப்பிடுவாங்க. மற்ற எல்லாரும் சகோதரரே, மர்ஹபன் பில் அஹி சாலிஹி, நல்ல சகோதரரே வருகன்னு என்ன செய்வாங்க, மர்ஹபா சொல்லி வரவேற்பாங்க. யாரு, வானத்தில் போகும்போது அந்தந்த அந்தந்த நபிமார்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, வாங்க வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செய்வாங்க. இன்னும் சில அறிவிப்புகளில் வந்து அவங்களுக்கு துவாவும் செய்வாங்க, நீ நல்லபடியாக இருக்கட்டும், நல்லா அவங்களுக்கு நல்லது தரட்டும்னு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு துவாவும் செய்வார்கள். யாரு, நபிமார்கள்லாம் துவா செய்வார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் மேராஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புகாரில் பார்க்கலாம். நம்பராக வேணும்னா 349, 1636, 3342, 3394, 3437, 4709, இதில் எல்லாம் நீங்கள் இந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே இதில் இருக்கும், இவ்வளோ விஷயங்களும் இருக்கும். இதில் இருந்து என்ன பாயிண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஆட்கள்லாம் உசுரோட காலம் மூத்தா போயிட்டாங்களாம். பாயிண்ட் என்ன, இந்த ஆட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் பார்த்தாங்கல்ல, இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களா, இறந்து விட்டார்களா? இறந்து விட்டார்கள். இறந்து விட்ட பிறகு ரசூலுல்லாஹ் வாழ்கன்னு சொல்கிறாங்க, அதாவது துவா செய்கிறாங்க, நீங்கள் நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஆளுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் என்றால், இறந்து போன பிறகு கூட அவர்கள் துவா செஞ்சு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இறந்த பிறகு என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கத்தான் செய்கிறது. இறந்த பிறகும் அவர்கள் என்ன செய்வாங்க, உதவிகள்லாம் செய்வார்கள். இதிலிருந்து எங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்பார்கள். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவங்களுக்கு 50 நேர தொழுகையை அல்லாஹ் வந்து கடமையாக்குறான். அவங்க அது 50 நேர தொழுகையோடு வரும் பொழுது இடையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிமறித்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு என்னப்பா அவங்க மூத்த தாங்க மாட்டாங்க, நான் நிறைய அனுபவப்பட்ட ஆள், 50 வக்தெல்லாம் நிற்காது, நீ போய் குறைச்சி கேளுன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. இப்படியே ஒரு திருப்பி போயிட்டு வந்து கடைசியாக என்ன ஆயிரும், 5 வக்தில் வந்தோடனே இனிமேல் நான் போய் கேட்க மாட்டேன், இதையும் குறைக்க சொல்லுவார் மூசா நபி, இதுவும் உம்மத்துக்கு சரிப்பட்டு வராதுண்டு, இதுக்கு மேலே நான் வெக்கப்படுறேன், மறுபடியும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுவாங்க. இது சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, மூசா நபி இறந்து போயிட்டாரு, இறந்து போனவர் எப்படிலாம் உதவி செய்கிறாருன்னு பாருங்கள். 50 வாங்கிட்டு வந்தால் என்ன ஆகிருக்கும், 50 வாங்காமல் அவர் மட்டும் சொல்லலைன்னா என்ன ஆகிருக்கும். இப்போ நமக்கு 50 வக்த் தொழுகை கடமையாக இருக்குமா இல்லையா? இந்த ஹெல்ப் யாரால் கிடைத்தது, இறந்து போனவர் ஹெல்ப் பண்ணாமையாக இருந்தார், ரசூலுல்லாஹ் ஹெல்ப் பண்ணார், நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இறந்தவர்கள் ஹெல்ப் பண்ணுவார்கள் என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இறந்தவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதனால் என்ன இருக்குது, இது ஒரு ஆதாரமாக அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபூரில் தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவாங்க. இது வந்து முஸ்லீமில் 4380, 4379 அடுத்தடுத்த ஹதீஸுகளில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன வரும்னா, நபிமார்கள் கூட்டமெல்லாம் இருந்துச்சு, அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இமாமாக நின்று அவங்களுக்கு நான் தொழுகை நடத்தினேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ என்ன வழங்குது, நபிமார்கள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, தொழுகை ஜமாத்தில் கலந்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இமாமாக்கிட்டு இருக்கிறாங்க, பாங்கு இக்காமத்தெல்லாம் சொல்லி அது ஒரு உலகம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. எல்லாமே என்ன இருக்குது, மூத்தவெல்லாம் போயிடல, உசுரோடு தான் இருக்கிறார்கள். இருந்தனால தான் போய் பார்க்குறாங்க, தொழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க, ஜமாத் தொழுகை கூப்பிட்றாங்க, எல்லோரும் வந்து நிற்கிறாங்க, மேலே போய் பார்க்குறாங்க, எல்லாமே நடக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்களில் என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்லுவார்கள். இதை பார்க்கும்போது என்ன செய்யுது, ஆமாம் இறந்து போயிட்டாங்க, இப்ராஹிம் நபி பேருக்கா செய்கிறாங்க, இறந்து தான் போயிட்டாங்க. இந்த சொன்ன எல்லா நபிமார்களும் ஈசா நபியை தவிர, ஈசா நபி ஒரு ஆள் உயிரோட உள்ள ஆள் இருக்கிறாரு,
ஈசா நபி துறையில் இறந்து போயிட்டாங்க. அப்போ இறந்து போன ஆட்கள்லாம் அங்கே வந்து அங்கே பார்த்துருக்குறாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, சலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க. அப்படிலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்போனா இறந்த பிறகு அவங்களுக்கு செயல்பாடு இருக்குதுங்கிறது ஓரளவு கரெக்டாக தானே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்மளை குழப்பின போல ஆதாரங்களையும் மறக்கடிச்சிருவாங்க. இது அந்த ஆதாரத்துக்கே உள்ளதே இல்லை. இருந்தாலும் இப்படி சொல்லையில் என்னவாயிரும் இருக்குமே, கரெக்டு தானே. அப்போ ஏன் செய்ய மாட்டாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்ச மாதிரி மூசா நபி உதவி செய்ய மாட்டாங்க. ஆமாங்க, அப்படி செஞ்சாலும் நபிமார்கள் தானே இவங்க கூப்பிடணும். இவன் தர்காவில் நபிமார்கள் கட்டலை. இவன் வந்து இப்படி சொல்லக்கூடியவன் நபிமார் மூசா நபிக்கு தர்கா கட்டணுமா இல்லையா? ஈசா நபிக்கு தானே கந்தூரி எடுக்கணும். ஈசா நபிக்கு கந்தூரி எடுக்கிறவனையெல்லாம் என்ன செய்கிறான்? காப்பின்னு சொல்லி போடுறான் கிறிஸ்தவர்களை. ஈசா நபி கந்தூரி எடுக்கிறவன் குற்றவாளி. இவன் என்ன செய்கிறான்? அட்ரஸ் இல்லாத ஆட்களுக்கு தர்கா கட்டி வச்சுக்கிட்டு சப்பரம் இழுக்கிறேங்கிறான். அப்போ அந்த மாதிரி இவன் செய்ய மாட்டேங்கிறான். சரி வச்சுக்கிடுவோம். அப்போ இதில் இதான் அர்த்தமா? மெஹராஜில் உள்ளதை வந்து அல்லாஹ் வந்து செஞ்சது வந்து அது அப்படியே அவங்கள பார்த்தாங்கன்ற அர்த்தமா, அதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்குறதா அப்படின்னு பார்க்கணும். அது என்ன அர்த்தம் கொடுக்கலாம் என்பதற்கு வந்து நிறைய சான்றுகள் நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மேராஜில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போன நபிமார்களை பார்த்துருக்குறாங்க. ஈசா நபியை நான் பார்த்தேன், அதையும் சொல்கிறாங்க ஒரு அறிவிப்பில். ராயத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓ ஈசா எல்லாம் பார்த்தேங்கிறாங்க. ஓ மாலிகன், மாலிக் இருக்கார்ல, ஹாசின் உன்னார், நரகத்தின் காவலாளி மலக்கு, அவரையும் பார்த்தேன். ஒரு தஜ்ஜாலையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. மேராஜில் யாரையெல்லாம் பார்த்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலையும் பார்த்தேங்கிறாங்க. இங்கே தான் மேட்ரு. அப்போ அவுலியாக்கள்லாம் சாவலை எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ தஜ்ஜாலு இன்னும் வரவே இல்லை, இனிமேல் தான் வரவே போகிறான். வராத ஒருத்தனை பற்றி தான் எல்லாரும் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அவனை வந்து யார் பார்த்தேங்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேங்கிறாங்க. அப்போ தஜ்ஜாலையும் பார்த்தாங்கன்னு என்ன அர்த்தம்? இப்போ இதை நம்ம சிந்திக்கணும். தஜ்ஜாலையும் பார்த்தேங்கிறாங்க. அப்போ தஜ்ஜால் எப்படி இருப்பான்னு அவங்களுக்கு பார்த்தேன்னு வேறு சொல்கிறோம். அடையாளம்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி கோலத்தில் இருக்கிறதாவெல்லாம் பார்த்தேங்கிறாங்க. அப்போ தஜ்ஜாலை பார்த்தேன்னு சொன்னால் நம்ம என்ன, தஜ்ஜாலும் இந்த மாதிரி ஹயாத்தோடு இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறோம், தஜ்ஜால் அவுலியாவேன்னு கூப்பிடலாமா? ரசூலை பார்த்துருக்காங்கல்ல, பார்த்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அதையும் பார்க்குறோம். அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மேராஜில் நாங்கள் போயிருக்கும் பொழுது இரத்த ஆறை நாங்கள் பார்க்குறோம். அதில் ஒரு ஆள் நின்று கொண்டு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? அவர் வந்து இரத்த ஆறில் நிற்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, நடுவில் நின்றுக்கிட்டு ஒரு கல்லை குவித்து வைத்து கொண்டு இந்த ஆள் கரையேற வரும்போதெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சிட்டே இருக்கிறார். அப்போ இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, வந்து அவர் இவங்க தான் வட்டி வாங்கி சாப்பிட்ட ஆளுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்படுது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு இது புகாரியில் 2085 ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இதே கருத்தில் வந்து இன்னொருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனுடைய தாடையெல்லாம் கிழிக்கப்படுற மாதிரி ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. இவன் யாருன்னு கேட்டால், இவன் தான் வந்து அவதூறுகளை பரப்பி விட்டு உலகமாக பரப்பினவன் அப்படிங்கிற மாதிரி காட்சியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது விடையை தெரிவதற்காக வேண்டி இதுகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் மேராஜ் போயிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்திற்கு வந்து செம்பு நாளான நகம் வந்து செம்பு நாள் இருக்குது. அதை வச்சு என்ன செய்கிறாங்க, மேலே கீழே அவனே கிழிச்சிக்கிறான். அவனே தன்னைத்தானே என்ன செஞ்சிடறான், கிழிச்சு ரத்த விழாரா ஓடுகிறது. இவங்கெல்லாம் யார் ஜிப்ரீல்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால், மக்களுடைய இறைச்சி சாப்பிட்டவங்க, அதாவது அடுத்தவனுக்கு புறம்பேசி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அபூதாவுதில் 4232 ஹதீஸில் இருக்கிறது. இதையும் பார்த்துருக்குறாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அதான் நபிமார்களை மட்டும் பார்க்கல, இதையெல்லாம் பார்க்குறாங்க. அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து, நான் சொர்க்கத்துக்கு போனேன், மேராஜில் தான் சொர்க்கத்துக்கு போகும்போது அங்கே ருமைசாங்கிற அந்த அம்மாவை நான் பார்த்தேன். சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சு எட்டி பார்த்தேன்னா அங்கே யார் இருக்கிறா? ருமைசாண்டா அனசுடைய அம்மா, அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் அபூதல்ஹாவுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள சொர்க்கத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, பிலாலையும் நான் பார்த்தேன் எங்கள் சொர்க்கத்தில் என்று புகாரியில் 3679 ஹதீஸில் வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்கிறாங்க, முஸ்லீமில் 4920 சொல்கிறாங்க, இத்தலாத்து ஃபில் ஜன்னத்தி, சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராயித்து அக்ஸர் அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதில் உள்ளவங்களில் அதிகமான பேர் ஏழைகளாக இருந்தாங்க. ஒத்தலாத்து ஃபின்னாரி, நரகத்தையும் போய் எட்டி பார்த்தேன். ஃபராயித்து அக்ஸர் அஹ்லிஹா அன் நிசா, அதில் அதிகமாக பெண்கள் தான் கடந்தாங்க, நரகவாசிகளில் அதிகமாக பெண்கள் இருந்ததை நான் பார்த்தேன். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து எதுக்கு உலகம் சேர்த்தா தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். நிறைய சொல்லிட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வலது பக்கம் இப்படி பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாங்க, இப்படி இடது பக்கம் பார்த்துட்டு அழுகுறாங்க. இப்படி ஒரு காட்சியை காட்டுறான் அல்லாஹ். மேராஜுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. அவர் எப்படி பார்க்குறாங்க, வலது பக்கம் இப்படி எட்டி பார்த்துட்டு செய்கிறாரு,
அவர் சிரிக்கிறாரு, வலது பக்கம் பார்த்து பயங்கர சந்தோஷமாக சிரிக்கிறார். இப்படி இடது பக்கம் பார்த்துட்டு அழுகுறாரு. என்னன்னு கேட்ட உடனே இந்த வலது பக்கம்லாம் இந்த சொர்க்கத்துக்கு போகிற ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வலது பக்கமாக நிற்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நரகத்துக்கு போகிற ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி இடது பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்து நம்ம மக்கள்லாம் சொர்க்கவாசிகளாக இருக்கிறாங்களே அப்படி சந்தோஷமாக சிரிக்கிறாரு. இங்கிட்ட பார்த்தா நரகவாசி கூட்டமாக இருக்குதா, அதை பார்த்துட்டு அழுகுறாரு, நம்ம பிள்ளைகள் நரகவாசியாக இருக்கிறாங்களேன்னு. அப்போ இப்படியான ஒரு காட்சியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து காட்டுறான். இப்போ இவ்வளவு இது மாதிரி நிறைய வச்சுக்கிறீங்களேன், இப்படி பல விஷயங்களை பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தான் இந்த நபிமார்களை பார்த்ததுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்குறது. எப்படி விளங்குது? ஒன்று ஒன்றா இப்போ எடுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்துக்கிறங்க. வலது பக்கம் சொர்க்கவாசிகள்லாம் பார்த்தாங்க, இடது பக்கம் நரகவாசிகள்லாம் பார்த்தாங்க. சொர்க்கவாசிகள்ங்கிறாங்க, சொர்க்கத்துக்கு எல்லாரும் போயாச்சு, அனுப்பியாச்சா? நரகவாசிகள் நரகத்துக்கு போயிட்டானான்ட்டேன் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் போகலை. ரசூலுல்லாஹ் போவோம், அப்பவும் போகலை. இப்போவாச்சும் நரகவாசிகள் யாரும் நரகத்துக்கு போயிட்டாங்களா? நரகத்துக்கு எப்போ போவாங்க? இனிமேல் எல்லாம் உலகத்தெல்லாம் அழித்த பிறகு திரும்ப எல்லாத்தையும் எழுப்பி கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதுக்கு பிறகு தான் நரகவாசி நரகத்துக்கு போவானா, சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போவானா? இப்போவே அவன் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போயிட்டானா? இப்போ யாரும் நரகத்துக்கும் போகவில்லை, சொர்க்கத்துக்கும் போகவே இல்லை. ஆனால் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போகாமல் இருக்கும்போது நரகத்தில் கிடக்கக்கூடியவர்களை வந்து இந்த இடது பக்கம் பார்க்குறாங்க, சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள வலது பக்கம் பார்க்குறாங்கன்னா, அப்போ வந்து அந்த சொர்க்கவாசிகள் நம்மளாம் இருந்தோன்னு வைங்க, நம்மளையும் பார்த்துருப்பாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நம்ம சொர்க்கவாசியாக இருந்தோன்னு வைங்க, அந்த வலது பக்கம் இருந்த கூட்டத்தில் நம்ம இருந்திருப்போமா இல்லையா? சொர்க்கவாசியில் நம்ம நம்ம சொர்க்கத்துக்கு போகிற ஆளாக இருந்தால் நம்மளும் எங்கே இருந்தோம்? அங்கே இருந்திருக்கிறோம். அல்லஹா அப்போ நரகவாசியாக இருந்தோன்னு வைங்க, இந்த பக்கம் இருந்திருப்போமா இல்லையா? இடது பக்கம் பார்த்து அழுதாரில் அதில் இருந்திருக்கிறோம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது வந்து நம்மளே எங்கிட்ட பார்த்துருக்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளையும் பார்த்துருக்கிறாரு. ஒன்று வலது பக்கம் பார்த்துருப்பாரு, இல்லாட்டி இடது பக்கம் பார்த்துருப்பாரு. அப்போ நம்மளை பார்த்தது நம்மளையா? நம்ம தான் வரவே இல்லையே, நம்ம தான் பிறக்கவே இல்லையே. அவர் போகும்போது அவர் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போகிற காலத்திலே பார்க்குறாங்க. மேராஜுக்கு போகும்போது அவருடைய சந்ததிகளில் எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க அத்தனை பேர் இந்த பக்கம் பார்க்குறாரு. அவர் சந்ததிகளில் எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்களோ அத்தனை பேர் இந்த பக்கம் பார்க்குறாருன்னா, அந்த சந்ததிகளில் உள்ளவர்களை நாமளும் அடங்குமா இல்லையா? கியாம நாள் வரைக்கும் வருவாங்களே அவங்களும் அடங்குவாங்களே, இனி வர இருக்கிறாங்களே அவங்களாம் எங்கே இருப்பாங்க? ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காட்டினானே அந்த காட்சியில் யார் இருப்பா? கியாம நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்போ பார்த்தாங்கன்னா நம்மளையா பார்த்தாங்க? இல்லை, நம்ம வரமுந்திய இருக்கிற மாதிரி காட்டுவானல்லாம். பார்ப்பது என்பது வேறு, அவன் நினைத்தால் இல்லாததையே இருப்பதாக எடுத்து காட்டுறதுக்கு வல்லமை உள்ளவன். பிறக்காததையே எடுத்து கொண்டாந்து அவன் பார்ப்பதற்கு என்ன அவன் வந்து சக்தி உள்ளவன் அப்படின்னு விளங்கி கொள்கிறோம். இது ஒரு ஆதாரத்துக்கு வச்சுக்கிறங்க. அதே மாதிரி வந்து சொர்க்கத்தில் போய் எட்டி பார்க்குறாங்க, ஏழைகளாக இருந்தார்கள் இருக்குது. அப்படின்னா சொர்க்கத்துக்கு எல்லாரும் போன பிறகு தானே பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் ஒத்தருமே இப்போ இல்லை, ரசூலுல்லாஹ் இருக்கும்போதும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்தாங்களே, அப்பவும் சொர்க்கத்துக்கு யாரும் போகவே இல்லை. எப்போ நம்ம சொர்க்கத்துக்குலாம் போவோம்? மஹ்ஷரில் தான் போவோம். நியாய தீர்ப்பு வழங்கின பிறகு தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க. அப்போ ஒருவரும் சொர்க்கத்துக்கு போகலைங்கும் போது அங்கே ஏழைகளாகவே சொர்க்கத்தில் இருந்தார்கள் என்று இப்படி பார்க்க முடியும். ஆனால் பார்த்தது உண்மை. பார்த்ததுக்கு மீனிங் என்னன்னு கேட்டால் எடுத்து காட்டுவது. அது பார்ப்பதல்ல, அங்கே இருந்தாங்க அதே பார்க்கறது இல்லை, இல்லாததையும் எல்லாம் எடுத்து காட்டுவான். நாளைக்கு நடக்க போகிறதையும் இன்னைக்கு இந்த யாருக்கு பாருன்னு எடுத்து காட்டுவான் அல்லாஹ். எடுத்து காட்டுதல் என்பது வேறு, பார்க்கறது என்பது வேறு. எடுத்து காட்டுறேன்னு தான் சம்மந்தப்பட்டவருக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்து காட்டுவான். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோங்களேன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் பார்க்குறாங்களா, வந்துட்டு பிலால்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா உன்னை எங்கே பார்த்தேன்னு. ஆமாம் நான் தான் போயிட்டு இருந்தேன் அப்படி சொன்னார். அவருக்கு தெரியல, அவர் தான் பார்த்துருக்காங்க, அவருக்கு தெரியல. பாருங்களேன், பார்த்தது அவர் இங்கே இருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்ய, அவர் முந்திக்கிட்டு சொல்லியிருக்கணும், உங்களுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? யாரை பார்த்தாங்களோ அவற்றை வந்து இங்கே வந்து சொல்லும்போது, அப்படியா நான் என்னையா பார்த்தீங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்கிறாங்க. அந்த உமர்கிட்ட சொல்கிறாங்க, ஒன்று மாளிகையை பார்த்தேன், இப்போ பயமாக இருந்துச்சு, ரோசக்காரன்னு சொன்னேன் அப்படின்னு. அது எனக்கு தெரியுமே அப்படியே சொன்னார் அவர். அப்படியான அவர் புதுசாக கேட்குறாரு. அப்போ யாரை பார்க்குறாங்களோ அங்கே பார்த்தது அவங்களாக இருப்பார்களே. ஆனால் இங்கே வந்து எதுக்கு அவருக்கு தெரியாமல் இருக்குது? என்னையை பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியாமல் அப்படி இருக்கு. என்னை வந்து ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, நீ என்னப்பா அப்படி அமல் செய்கிற, நீ என்னத்தினால உன்னை நான் அந்த மாதிரி பார்த்தேன்னொடனே நான் எப்போ ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன் அப்படின்ட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்கன்னு வருது, ஆனால் ஒருத்தருமே உண்டாகவில்லை.
வேணா எது வரைக்கும் வேண்டா உண்டாயிருக்கும், ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வேண்டா உண்டான மக்கள்னு சொல்லிக்கிறலாம். அவங்கள மட்டும் அவர் பார்க்கலையே, கேம நாள் வரைக்கும் உள்ள எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாரையும் பார்த்தாருங்கும் போது பார்க்கவில்லை, எடுத்து காட்டுவான் அல்லாஹ். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங், ஒரு காலி இடம் இருக்கிறது, அதில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பெரிய பில்டிங் ஒன்று கட்ட போகிறீங்க, பல விதமான வசதிகளோடு கட்ட போகிறீங்க. அது வரும்போது இன்றைக்கி 3D ஒர்க்கில் போட்டு காட்டுறானே, ஒரு என்ஜினியர்கிட்ட போட்டிங்கன்னா என்ன செய்வான், அவன் கரெக்டாக இது போட்டு என்ன செய்வான், படம் போட்டு காட்டிடுவானா இல்லையா, அந்த கிச்சன் தான் இருக்குது. இந்த மாதிரி வரவே இல்லை அந்த கட்டடம். வர்றதுக்கு முன்னாடி இந்த தரையில் உள்ளது வரைக்கும், ஒரு ஜன்னல் வரைக்கும், கலர் வரைக்கும் அனைத்தையும் போட்டு இவன் கொண்டாந்து இந்த இருக்கும் பில்டிங்னு கொண்டாந்து காட்டுறான். இவன் எப்படி காட்டுறான்னா, இவன் வந்து டூப்ளிகேட்டாக இவன் காட்டுறான், அல்ல ஒரிஜினலாகவே காட்டுவான். அதான் வித்தியாசம். என்னது, நமக்கு காட்ட முடியுதா இல்லையா? நாளைக்கு ஒரு பில்டிங் உண்டாக முன்னாடி இந்த பில்டிங் இப்படி தான் இருக்கும், ரோடு இப்படி தான் இருக்கும், இதனுடைய பார்வை லுக் இப்படி தான் இருக்கும், மேலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும், சைட்லேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும், அப்படிங்கிறது லைட்டு போட்டால் இந்த மாதிரி இருக்கும், லைட் போட்டாட்டு இந்த மாதிரி இருக்கும் என்று அது உண்டாவதற்கு முன்னாடி நமக்கு பார்க்க முடியும் என்றால், நமக்கு தயாரிக்க முடியும் என்று சொன்னால், படைத்த இறைவனுக்கு வந்து ஒரு மூசாவை வந்து கொண்டாந்து காட்டுறது பெரிய விஷயமா? அதனால 3 இடத்துல பார்க்குறாங்க மூசா நபியை. அதனால தானே செய்கிறாங்க, ரசூல் மேராஜுக்கு போகும்போது கபூரில் தொழுவர் மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து பைத்துல் முகஸில் ஜமாத்தில் வந்து கூட்டம் பண்ணிட்டு அவர் ஒரு ஆளை வந்து நிற்கிறாரு, அங்கே போன அங்கேயும் நிற்கிறாரு. அப்போ ஒரே ஆளைய 3 இடத்துலையும் பார்க்குறோம். என்ன காரணம்? இருக்கிற மாதிரி அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் வந்து நபி நாயகத்தை கூட்டிகிட்டு போகிறதுனால அவன் என்னென்ன மாதிரி காட்சிகளை காட்ட நினைக்கிறானோ எடுத்து காட்டுறான். அப்போ இந்த மாதிரி இந்த ருமைசாவை பார்த்தது, நரகவாசிகள் அதிகமாக பார்த்தது, அது மாதிரி தண்டனை கொடுக்கப்படுறலாம் பார்க்குறாங்கல்ல, இன்னென்ன குற்றத்துக்கு இன்னென்ன தண்டனை அதெல்லாம் கொடுத்தாச்சா? கல்லோட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, நான் கருத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அவன் கிழிச்சிக்கிட்டு போயிருக்கிறான், எவனாச்சும் இருக்கிறானா இப்போ நரகத்தில்? இல்லையே, நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் தானே எல்லாமே. எவரும் இந்த நரகத்துக்கு ஒருவரும் போகவில்லை. இப்போ ரசூலுல்லாஹ் ஒன்று சொர்க்கத்துக்கு போகலையே, ஒரு நபி ஒன்று சொர்க்கத்துக்கு போகலையே. அப்போ எல்லாரும் எப்போ போகிறோம்? அன்னைக்கு தான் விசாரிக்க போகிறோம், ஹவுலுல் கௌசர் நிற்போம், அல்லாஹ் வந்து தீர்ப்பளிப்பான். அந்த எல்லாம் அப்படி தான் நமக்கு சம்பவம் வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போகலைங்கும் போது, ஒரு நபியும் போகலைங்கும் போது, ஃபிரௌன் அபூஜஹல் ஒருத்தர் நரகத்துக்கு ஒன்றும் போகலையே. எல்லாம் எப்போ போகிறாங்க? நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் தான் போக போகிறாங்க. அப்போ நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் போகக்கூடியதாக இருக்கும்போது இப்போ எப்படி பார்த்தாங்க? இதே மாதிரி தான் இதுவும். அதை மட்டும் ஒழுங்காக விளங்குறமா இல்லையா? மூசா நபியை பார்த்தாங்க, ஈசா நபியை பார்த்தாங்கன்னு சொன்னால் அது எப்படி விளங்குனே? அவங்களே பார்த்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி பிலாலை பார்த்து விட்டு அவரை பார்த்ததாக ரசூலுல்லாஹ்க்கு அவருக்கே தெரியாமல் இருந்துச்சோ, இந்த ருமைசாவை பார்த்து விட்டு சொர்க்கத்தில் இந்த அனசுடைய அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு இவங்க தான் வந்து தகவல் சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி தான் இதையும் புரிந்து கொள்ளணுமே தவிர அவங்களே இருந்தாங்கன்ற அந்த அர்த்தம் வராது. சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க தானே, சரிப்பா ஹெல்ப் பண்ணுவோம், ஒத்துக்குருவோம். எப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் காட்டுனானோ பார்த்தாங்களோ, நேராக கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சுட்டாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வர நான் ஒரு 2 கொண்டு வந்து என்ன செய்கிறது, நேரம் முடிஞ்சுக்கு முன்னாடி வந்து தர சொல்லி வாங்கிக்கிறோமே. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட எப்படி உதவி செஞ்சாங்க அவங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்ய நினைக்கும் போது கூட எப்படி உதவி செஞ்சாங்கன்னா, அவங்க தோற்றத்தில் இவங்க வர்றாங்க, நேராக பார்க்குறாங்க, இவர் மூசா இவர் ஈசான்னு அடையாளம் காண்ற மாதிரி பேசிக்கிறாங்க, பேசிக்கிட்டு துவாவெலாம் செய்கிறாங்க, 5 தடவை திருப்பி வேறு அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் தொழுகையெல்லாம் குறைக்கப்படுது. இப்படி தானே உதவி செஞ்சாங்க. அப்படி செய்ய சொல்லுவோம், நாங்களும் ஏற்றுக்குறோமே. உன் அப்துல் காதர் ஜிலானி வர சொல்லு, நான் என்ன செய்கிறேன், அப்துல் காதர் ஜிலானியை ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு கூப்பிட்றேன், வரட்டும், அவர் என்னப்பா கஷ்டம் என்று கேட்கட்டும், நான் முறையிடுறேன், அவர் எடுத்து பாக்கிலேருந்து ரூபாய் எடுத்து தரட்டும், வாங்கிக்கிறேன்னு தப்பா? இது தப்பு இல்லையே. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு உதவி செய்வாரையானால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தானே உதவி செஞ்சாங்க. இதில் உள்ள சம்பவங்களில் நபிமார்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னதாக இருந்தாலும் உதவி செஞ்சதாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தானே செஞ்சாங்க. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வர சொல்லு, அப்படி ஒன்றும் வரக்கா நம்ம யாரையும் நீ பார்க்கவே இல்லையே. நீ எந்த அவுளியாட்ட கேட்குறீங்க, எந்த அவுளியாவை நீ பார்த்த, எந்த அவுளியா உன்ட்ட வந்தார், எந்த அவுளியா உனக்கு தந்தார்? ஒன்றுமே இல்லை. இது நாம் கேட்குறவங்க நேரடியாக தந்தா நம்ம ஏடிஎம் மிஷினில் கூட வாங்கிட்டு வந்துடுவோமே. போய் போகிறோம், மிஷினில் போய் நிற்கிறோம், பணம் வேணுங்கிறோம், நம்பரை தட்டுறோம், 40,000 ரூபாங்கிற அட்டையை கழிச்சு தேய்க்கிறோம், ரூபா வருது எடுத்து வச்சுட்டு வந்துடுறோமே. அது ஹராமா? மிஷினில் கேட்டான்னு சொல்ல முடியுமா? ஏன்? அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருது, வழங்குதா? நம்ம மிஷினை வந்து பாக்கெட்டை தன்னால் ரகசியமாக வச்சிருந்தோம்னா நம்ம மட்டும் சிறுக்காகி போயிடும். நம்ம கேட்குறோம், இந்த இப்படி நீட்டுது, வெளியே ரூபா வருது, எடுக்கிறோம், உள்ள வைக்கிறோம், அந்த மாதிரி தர சொல்லு, கபருன்னு தர சொல்லு. இப்போ நம்ம மார்க்கத்தில் ஹராம் கிடையாது. எப்போ ஹராம் இல்லை? ஒரு கபருக்கு போகிறோம், அதில் போய் அவுளியாவேன்னு கேட்டவுடனே ரூபா அப்படி வருது, மேலே வருது, வாங்குற ஹராமா? மனுஷன் தர்ற மாதிரி தந்து வாங்கிட்டு வாங்குங்க, அது ஹராமே ஆகாது. ஏன்? தந்தாங்க வந்து ஓட்டத்துக்கு வரையும் வரத்தனை செஞ்சு அதை வாங்கிட்டு வந்தானே ஹராமாகுமா? ஹராமாகாது. புள்ள வேணுமா? இப்படி புள்ளையத்துக்கு தரட்டும், வாங்கிட்டு வா, புள்ள வேணுங்கிறீங்கள, அப்புறம் உடச்சிட்டு செய்யணும், இந்த குழந்தை பிடிச்சிக்கிட்டு போ,
இது எப்படி இருக்கு? அல்லாஹ் தர்ற மாதிரிலப்பா தர்றாங்க. நீங்க இவர் எப்படி தருவாராம்? பணம் எப்படி வரும்னா, அல்லாஹ் எப்படி நினையாபுரத்தில் தருவான் அப்படி பணத்தை தருவாராம். அல்லாஹ் எப்படி நினையாபுரத்தில் குழந்தையை தருவார் அப்படி தருவாராம். பஞ்சாயத்து அதில் தானே இருக்கிறது. நமக்கு மனுஷன் தர்ற மாதிரி தானே உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்த நபிமார்கள் எல்லாம் உதவி செய்தார்கள் என்று வைத்து கொண்டால் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தார்கள்? மனிதர் மாதிரியே உதவி செய்தார்கள், பார்த்தார்கள், நேருக்கு நேரம் பேசினார்கள். இவர் அவரை பார்த்தார், அவர் இவரை பார்த்தாரு, மகனேன்னு கூப்பிட்ற அளவுக்கு அறிமுகமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் உதவி செய்யறது தப்பு இல்லை நாங்கள் சொல்கிறோமே. அப்படி விதண்டாவாதமாக சொன்னீங்களா? அப்படியே நிரூபிங்க. நாங்களும் கேட்குறோம், கூட்டிகிட்டு வா. நீ யார்கிட்ட கேட்கணுங்கிற அவர் இங்கே கூட்டிகிட்டு வா, கேட்போம். அவருக்கு இருக்கான்னு பார்ப்போம். அவர் தரட்டு நானும் வாங்கிக்கிறேன். உனக்கு 1000 ரூபா தரட்டு 500 ரூபா கொடுக்க சொல்லு. அப்படி செய்யலாமா? இல்லை அப்படி செஞ்சு தப்பாகுமா? அப்போ இவர் மனிதர்கள் மாதிரி தான் நாங்கள் சம்பவங்கள் நடக்கிறது. உண்மையில் பார்த்ததும் கிடையாது, எடுத்து காட்டுற விஷயம் தான் அது. இதையெல்லாம் எப்படி எல்லாம் எடுத்து காட்டினானோ, நாளை இன்னும் சொல்ல போனால் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைத்த உடனே ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். யார்கிட்ட எடுக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இல்லை, எல்லாரையும் வெளியேற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகிலிருந்து அவருடைய அத்தனை சந்ததிகளையும் வெளியேற்றி, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டானாம். ஆமாம் என்று நம்ம எல்லாரும் சொன்னோம் அப்படின்னு நல்லா குர்ஆனில் சொல்கிறான். அட நம்ம வரவே இல்லை, எப்போ எடுத்துக்கிட்டான உறுதிமொழியே இல்லாதாலேயே நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்குறவனா இருக்கான. அவன் தான் நம்ம பிறக்கவே இல்லை, ஆதம் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆதம் மட்டும் இருக்கும்போது அவர் முதுகு தண்டில் தான் அந்த இந்த மரபங்கு தானே இருக்கும். அவர் வழியாக தானே சங்கிலியாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அங்கே தான் ஆதம் மட்டும் தான் இருந்திருக்கிறோம். அதனால் அவளையும் வெளியேற்றி வச்சு போட்டு, என்னப்பா ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், கேட்டு மறுபடியும் உள்ள கொண்டு வச்சுட்டான். அது படைச்சவன் என்ன வேணாலும் செய்வான். ஒன்றுமில்ல, மண்ணிலிருந்து அவரை படைச்சவருக்கெல்லாம் பெரிய விஷயமா அவனுக்கு. அப்போ அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடமிருந்து சந்ததிகளை வெளியேற்றி நம்மள்ட்ட எல்லாம் பேசி உறுதிமொழி எடுத்தானே, நம்மள்ட்ட எடுத்தான். நம்மளா இருந்தோம், அவன் இல்லாமல் இருக்கும்போது நம்மளை எடுப்பான். நம்ம பிறக்கவே இல்லை, நம்மளை உண்டாக்கி என்ன செய்வான், அவன் ஒரு கேள்விகளை கேட்டுவிட்டு மரத்துக்கு அமைக்க வச்சுட்டான், உள்ளே ஆதம்கிட்டே வச்சுட்டான். அது இப்போ கொண்டாந்து நம்ம பிறந்துக்கிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இப்போ இருந்தோமோ அவ்வளோ பேர் பிறந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தில் உள்ளதை கொண்டு உதாரணம் காட்டுறான். என்ன செய்யுது? அல்லாஹ் அவனுடைய ராஜ்யத்தில் எதை வேண்டாம் என்னத்தை வேண்டாலும் செய்வான். அவனுடைய ராஜ்யத்தில் உள்ளதை கொண்டு வந்துக்கிட்டு செத்து போன ஆளுகளுக்கெல்லாம் சக்தி இருக்குன்னா எப்படி அது பொருந்தும்? இது மாதிரியான ஒரு அர்த்தமற்ற வாதங்களை தான் வைத்து என்ன செய்கிறாங்க, மக்களை வந்து குழப்புறாங்க. இதை நம்ம வந்து தெளிவாக